ஸ்ரீனிவாசா பக்தி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தர்ஷன் ரிலேட்டடான அப்டேட் பற்றியும் டிடிடி வெப்சைட்டில் 2025க்கான டிக்கெட் புக்கிங் அப்டேட், அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங் அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிடிடி இந்த வெப்சைட்குள்ளே போனோன்னா, இது வந்து அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டல். இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி யூஸ் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கு அப்புறமாட்டி டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு டைமிங் ஓடும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணி, அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லாகின் பண்ணுறது ஒன் டைம் பண்ணால் போதும். ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ அந்த வெப்சைட்குள்ளே போகிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். இப்போ நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அதான் அங்கே அப்படி காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025, அதாவது ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட் வந்து எலக்ட்ரிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 2025க்கான டிக்கெட் வந்து 18/11/2024, அதாவது இன்னைக்கு 17, நாளைக்கு வந்து 18, நாளைக்கு 10 மணிக்கு காலையில் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வெப்சைட் வந்து நான் வந்து கூகுளில் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனில் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த இதுக்குள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு வச்சுருக்க போது மட்டும்தான் டக்குன்னு இந்த வெப்சைட்டில் போய் டிக்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 மணிக்குனா 10 மணிக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிருங்க. ஏன்னா வெப்சைட் அந்த டிக்கெட் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகி தான் ஓப்பன் ஆகும், டைம் ஸ்லாட் போட்டு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் ப்ளஸ் அந்த டிக்கெட் போர்ட்டலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம், இதெல்லாம் போக உள்ளே போயிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் மோஸ்ட்லி டிக்கெட்லாம் காலி ஆயிரும். ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ஃப்ரீ தாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆனால் நீங்கள் வந்து என்ன சேவாக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது செலக்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு மெசேஜ் வரும், செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒரு லக்கி டிப் ட்ரா மூலம் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, லக்கி ட்ரிப் அப்படின்றது வந்து அவங்க குலுக்கல் முறையில் ஏதோ பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் டிக்கெட், ட்ரை பண்ணுங்கள். சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா, இந்த 4 சேவையும் இதில் இருக்கும். சுப்ரபாத சேவாக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 120 ரூபா டிக்கெட். இது எப்படின்னா, விஐபி டிக்கெட்டு எடுத்தால் எந்த அளவு சுவாமியை கிட்டத்துலேருந்து தரிசனம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த டிக்கெட் கிடச்சா நீங்கள் சாமி கிட்ட போய் தரிசனம் பண்ணலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இது வந்து ஓப்பனாக இருக்கும் இந்த டிக்கெட்டு. ஓகே, இரண்டாவது இந்த அப்டேட் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, ஆஜித சேவா டிக்கெட்டு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சகஸ்திர தீபாலங்கார சேவா, இதெல்லாம் பிப்ரவரி 2025க்கானது. இந்த புக்கிங் வந்து 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதனுடைய டைமிங்னு பார்த்தா 10 மணிக்கு காலையில். ஓகே, மற்றபடி இன்றைக்கான அப்டேட்ஸ் வந்து இந்த 2 தான் இருக்குது. இதே டேட்டில் 21/11/2024 இன்றைக்கி தான், இதே டேட்டில் தான் வெர்ச்சுவல் சேவா 3 மணிக்கு ஓப்பன் ஆகும் எப்போதும். அது கண்டிப்பாக இந்த டைமும் 21ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதுக்கான அப்டேட்ஸ் வந்தால் நம்மளுடைய சேனல் நம்ம சொல்கிறோம். நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் சேனல் தான், பட் நம்ம எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு வரோம் டெய்லி ஓப்பன் பண்ணதுலேருந்து. ஓகே, நம்ம சேனல் தேதி வந்து சொல்கிறது வந்து கண்டிப்பாக அதே தேதியில் தான் ஓப்பன் ஆகும், அதே டைமிங்கில் தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு டிடிடியில் முக்கிய ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கார்த்திகை வனபோஜனா, அது வந்து நடக்கிற இடம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து சண்டே நடக்க போகுது, 17ஆம் தேதி இன்னைக்கு தான். ஓகே, மண்டபம் வந்து ஸ்ரீவாரி டெம்பிள் கிட்ட பருவேட்ட மண்டபம் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வானிலை அறிக்கை வந்து ஹெவி ரெயின் இருக்குன்னு சொன்னதுனால நம்ம வந்து பருவேட்ட மண்டபம் அந்த இதில் வச்சு இது வந்து நடக்கும். ஓகே, இது என்ன அப்படின்னா, திருமலை கார்த்திகை வனபோஜன நிகழ்ச்சி வந்து எப்போதும் நடக்கும் கார்த்திகை மாதத்தை ஒட்டி, அதுதான், வேற ஒன்றும் இல்லை.
ஓகே. இது போன்ற தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இதுதான் நம்மளுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோஸ்லாம் டெய்லி நம்மளுக்கு போட்டுட்ருக்கோம், நியூஸ் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் நீங்கள் வந்து இது வீடியோ பார்த்து நீங்கள் வந்து டைம் எடுக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் அப்படின்றதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இது எப்போ எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வருது, எவ்வளோ நேரம் இருக்கும், என்ன டேட்டுக்கு வருது, அப்புறம் 300 தர்ஷன் எப்போ, அப்புறம் சேவாக்கள் என்னென்ன சேவாக்கள் இருக்குது, டிக்கெட் இருக்குது, டெய்லி எவ்வளோ பக்தர்கள் கோயிலில் இருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா தகவல்களுமே நம்ம அங்கே கொடுத்துட்டு வரோம். ஓகே. இதை நீங்கள் வீடியோவாக பார்க்க முடியலனாலும் நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இமெயிலில் நிறைய ரிப்ளை வருது. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும்போதே இமெயிலில் நல்ல ரிப்ளை வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓம் நமோ வெங்கடேஷாய.